கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்கான வேதாகம வசனம் சங்கீதம் 32 வசனம் 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சிறிய ஜெபம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற என் தேவ ஆவியானவர், இந்த வார்த்தையின் வழியாக தேவரீர் எங்களோடு பேசவனமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்களுடைய குழப்பங்கள், கண்ணீர்கள், கவலைகள், தேவைகள் எல்லாவற்றிற்கும் நீர் ஆறுதலான பதிலை கொடும் தகப்பனே. பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் பேசுங்கள், நாங்கள் கேட்கிறோம் என் தகப்பனே. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களையும் இருதயத்தையும் நீங்கள் திறக்கணமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே, கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேளுங்க நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஆமாங்க, இன்னைக்கு நம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வேதாகமத்தில் மிகவும் அருமையான வசனங்களில் இதுவும் ஒன்றுங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பலவிதமான கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், தேவைகள், நமக்குள்ள இருக்கிற கேள்விகள் நிறைய இருக்குங்க. ஆனால் நாம் சில சமயங்களில் ஆண்டவரிடத்தில் போய் நம்ம பதிலை கேட்கிறோம். பல நேரங்களில் நம் ஆலோசனையும் யார் இடத்துல கேட்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உலக பிரகாரமான ஆலோசனைகளை தாங்க நம்ம நாடி போவோம். ஏன்னா அதுதான் உடனே நமக்கு பதில் கிடைக்கும். சில சமயம் இல்லைங்க, பல சமயத்தில் பாசிட்டிவாக நம்ம எதிர்பார்க்கிற விதமாக மனுஷங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் சில ஆலோசனைகளை வழங்குவாங்க. அது நம்ம இருதயத்திற்கு என்ன ஆகும்னா சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் நம்ம பல நேரங்களில் தவறு விடுறது என்னன்னா, தேவனிடத்துல நம்ம ஆலோசனை கேட்குறோமா, இந்த காரியத்தை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் அப்படின்று நம்ம ஆலோசனை கேட்குறோமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அது மிகவும் குறைவு தாங்க. ஏன்னா நம் தேவனோட அந்த உறவை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கும் பொழுது தாங்க அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேவனிடத்தில் இந்த காரியத்தை கேட்கணும், இந்த காரியத்தை குறித்து வேதாகமத்தில் என்ன இருக்குது, வேதாகமத்தில் இது போல் முற்பிதாக்களுடைய சம்பவங்கள் ஏதாவது இருக்கா, இதன் வழியாக தேவன் நமக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறாரா, இல்லை சில காரியங்களை மாற்றிக்கொள்ள தேவன் உணர்த்துகிறாரா என்று நாம் அறிந்து செயல்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தெளிந்த புத்தியுள்ள பிள்ளைகளாய் நடக்க மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து. அப்போ ஆண்டவருக்கு தெரியலங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஞானிகள் இருக்காங்க, நமக்கு போதிக்க தயாராக இருக்காங்க, நம்ம கேட்டால் நமக்கு ஃபிங்கர் டிப்பில் டிப்ஸ் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தேவன் இங்கே சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம சில பேர்கிட்ட கேட்குற ஆலோசனை எப்படி இருக்குன்னா, இதை பண்ணுங்க, நான் இதை கேட்டேன், இது போல் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் நீங்கள் இப்படி பண்ணலாமே அப்படின்னு ஒரு முடிவில்லாத அந்த நம்ம கேட்ட ஆலோசனையில் வெற்றி நிச்சயம், பலன் நிச்சயம் அப்படின்னு சொல்ல முடியாத சில விஷயங்கள் வேணால் நன்மையை தரலாம், நல்ல முடிவை தரலாம். ஆனால் பல நேரங்களில் அதனுடைய முடிவு நன்மையாதாக முடியும் அப்படின்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்காது. ஆனால் இந்த உலகத்தையே படைத்த சர்வ ஞானியாகிய கர்த்தரிடத்தில் நம்மளுடைய விண்ணப்பத்தையோ, நம்மளுடைய கவலை, கண்ணீர், தேவைகள், நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை நம் கர்த்தரிடத்தில் கொடுக்கும் பொழுது அவர் தகுந்த ஆலோசனை கொடுக்க வல்லவராக இருக்கிறாருங்க. ஏன் சொல்லுங்க, அவருக்கு பேரே அதிசயமான ஆலோசனை கர்த்தர் தானுங்க. அவர் சாதாரண ஆலோசனை கர்த்தர் இல்லைங்க, அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர். ஏன் நம்ம அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர் என்று சொல்றோம் தெரியுங்களா? அவரை போல ஆலோசனை யாரால கொடுக்க முடியாது. அவர் நம்மை முன்குறித்தவர், நம்மை அறிந்திருக்கிறவருங்க.
அப்போ அவருக்கு தெரியும் இந்த காரியத்தில் என் பிள்ளையை நான் எப்படி நடத்த வேண்டும் என்பதை அவர் முற்றிலுமாக அறிந்திருக்கிறாருங்க. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்போ ஏதாவது ஒரு காரியத்தை நான் எப்படி செய்யணும், இதை எப்படி தொடங்கணும், இது கர்த்தருக்கு சித்தமா, இதில் கர்த்தர் மகிமைப்படுவாரா அப்படி நம்ம யோசிக்கும் பொழுது முதலாவதாக நாம் தேடி வந்து அமர வேண்டிய பாதம் எது என்றால் அது தேவ சமூகமும் கர்த்தருடைய பாதம் மாத்திரம்தாங்க. அங்கு கிடைக்கிற பதில் போல, அங்கு கிடைக்கிற சமாதான வார்த்தை போல வேறு எங்கும் நமக்கு நிச்சயமாக கிடைக்காதுங்க. அப்போ நம் தேவனிடத்தில் நம் உணர்வுகளையும் நம் ஏக்கங்களையும் சொல்லும் பொழுது நமக்கு தெரியுங்க, அவர் நம் நினைவுகளை அறிந்திருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கோம் இல்லைங்க. நம்ம ஏசாயால வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 54 அதில் 8வது வசனம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்ம இது போல கர்த்தருடைய வேதத்தை நம்ம அதிகம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் ஜோடி இராதுங்க. அதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும். அதுபோல் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு பதில் இல்லாமல் வேதத்தில் நம்ம எங்கே தேடி பார்த்தாலும் நிச்சயமாக பதில் இருக்குங்க. கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது என்று பார்க்கிறோம். கட்டளையே வெளிச்சம், வேதமே வெளிச்சங்க நமக்கு. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் நம்ம நம்மளுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அவர் நமக்கு தகுந்த சரியான பாதையை நமக்கு போதிக்க வல்லவராக இருக்கிறாருங்க. 2வது, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதிக்க மாத்திரம் சொல்ல மாட்டேன், நான் உனக்கு இப்படி செய்யணும்னு சொல்ல மாட்டேன், அதில் எப்படி நீ நடக்கணுன்ற வழியும் உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது நம்ம வாசிக்கிறோம் எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாங்க. சும்மா ஆண்டவர் சொல்வாரு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. மனிதர்கள் சொல்கிற வார்த்தைகள் மூலிமா, ஓ ஆண்டவர் இதை தான் சொல்கிறார், கரெக்டு, நம்ம எதிர்பார்த்தது இதுதான், ஆண்டவர் கரெக்டாக பேசிட்டாரு அப்படின்னு நம்ம நினச்சி அந்த காரியங்களை எடுக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பாருங்க, நம்ம கர்த்தரிடத்தை சொல்லாமல் இது மனுஷ தயவு மனுஷருடைய ஆலோசனை கேட்டு நடந்திருந்தா இப்படி அறியாத காரியங்களை நம்ம பெற முடியுமா? தெரியாத விஷயங்களை அறிந்து கொள்ள முடியுமா? நாம் பெரிய நிச்சயமான அதிசயமான நன்மையை நம்ம அந்த காரியத்தில் பெறணும்னா நாம் பெரிய அதிசயமான எல்லாவற்றிற்கும் மேலான கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கும் பொழுது தாங்க நமக்கு வருகிற பிரச்சனைக்கு வித்தியாசமான பதில் கிடைக்கும். அதனால் நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலுங்க, எது நடந்தாலும் நம்மளுடைய குழப்பங்கள் கண்ணீர்கள் மனுஷனிடத்தில் போகிறத விட முன்னாடி யார்கிட்ட ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா கர்த்தரை தேடி அவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்க, அதன் மூலிமா கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். தேவனை தேடுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணுங்க. சங்கீதம் 52:2 நம்ம பார்க்கிறோம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினாராம். நம்ம தேடணும், ஆண்டவரை தேடணும். நம்ம மனுஷங்களையோ வேற ஏதாவது ஒரு சோர்ஸையோ இதுக்கு பதில் கிடைக்குமா அப்படின்னு தேடுறதை காட்டிலும் எல்லாவற்றையும் படைத்த எல்லாவற்றையும் அறிந்த நன்றாக அறிந்த கர்த்தரிடத்தை நம்ம தேடும் பொழுது அதனுடைய பலன் எவ்வளவு பெரிதாக இருக்குன்னு மட்டும் நினச்சி பாருங்களேன். ஒரு நாளும் நம் தேவன் நம்மளை கைவிட மாட்டவே மாட்டாருங்க. அவர் உன்மேல் கண்ணை வைக்கிறாரா, என் பிள்ளை நான் சொன்ன ஆலோசனைப்படி நடக்கிறாளா, தவறிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணையும் வைக்கிறாருங்களாம். பாருங்க, வெறும் ஆலோசனை சொல்லி நீ போய் செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலைங்க. கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
அவர் மேய்ப்பராக இருக்கிறாருங்க, அவர் ஆலோசகராக இருக்காங்க, அவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். நீதியின் பாதையில் அவர் நம்மை நிச்சயமாய் நடத்துவாருங்க. அதனால் ஆண்டவருக்கு நம்ம எப்பொழுதும் முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். சங்கீதம் 31:19 வாசிக்கிறோம், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம பயந்து ஆண்டவரை நம்ம நம்புகிற பொழுது அவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மையை நம்ம அறிந்து கொள்ளாமல் போயிடுவோமோன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன நன்மை வைத்திருக்கிறன்னு நான் தெரிஞ்சுக்காம போயிடக்கூடாது. அவர் நமக்காக பல நன்மையான காரியங்களையும் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நம்ம ஏன் அதை பெற முடியாமல் போகுதுன்னா, நம்ம ஆண்டவருடைய ஆலோசனை பெறதில்லை, அவருடைய போதனை அறிந்து கொள்ளுகிறதில்ல, அவருடைய கண் நம் மேல் பதிய வைக்க நம்ம தவறி விழுகிறோங்க. அதனால் இதுக்கு பிறகு நாம் ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது இது கர்த்தருக்கு சித்தமா அப்படின்றத நம்ம நிச்சயமாய் அறிந்து, இதில் கர்த்தருடைய ஆலோசனை என்னவா இருக்கும், இது கர்த்தருக்கு பிரியமான காரியமா, இதில் முடிவில் நன்மை விளங்குமா, இது நம்ம செஞ்சுட்டு ஐயோ நம்ம செஞ்சுட்டோமே, ஒரு விஷயம் நம்ம கர்த்தரிடத்துல கேட்டிருக்கலாமே அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்க்கதை காட்டிலும் நம்ம ஆரம்பத்திலேயே கர்த்தரிடத்துல ஓடி போய் அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டோன்னா அவர் அதிசயமான காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க. அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்லவே நாம் நன்றாய் அறிந்து கொள்ளங்களா. எரேமியாவில் நம்ம வாசிக்கிறோம், எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு காரியத்தை நம்ம எடுத்துட்டோன்னா நம்பிக்கை யார் மேலே வைக்கணும்னா கர்த்தர் மேலே வைக்கணுங்க. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷனுடைய தயவோ வேறு எந்த தயவோ, நம்ம உற்றா உறவினர்கள் எந்த தயவை நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கடைசி வரைக்கும்ங்க நிச்சயம் இருக்கணுங்க. வைராக்கியம் பாராட்டின ஆண்டவர் இடத்துல அவர் நிச்சயமாக எனக்கு செய்து முடிப்பார். அவர் எனக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்து முடிப்பார்? அவரோட பிள்ளை அல்லவா நான். அவர் கர்ப்பத்தில் தோன்றும் முன்னே நான் அறிந்திருக்கிறார். என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவருடைய உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்திருக்கிறார் அல்லவா. கண்மணி போல என்னை காத்து கொண்டு இருக்கிறார் அல்லவாங்க. அவர் தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நம்மை ஒருபோதும் மறவாத தேவன். அவர் எப்படி நம்ம ஒரு காரியத்தை போய் கேட்கும் பொழுது தவறான ஆலோசனையும் இல்லை உனக்கு ஆலோசனை ஒதுக்கி விடுவாருங்க. என்ன ஒரே ஒரு காரணம் தெரியுமா, நம்ம முதலாவதாக ஆண்டவரை தேடுறது இல்லைங்க. எல்லாம் முடிந்து பிறகு நம் தேவனை தேடுவோம். இனி நம் வாழ்க்கையில் ஒரு நிச்சயத்தை கொள்ளுவோம். எந்த காரியம் எடுத்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த தேவையாக இருந்தாலும் நான் முதலாவதாக என் தகப்பனுடைய பாதத்தை தான் நான் தேடுவேன். அவர் சொல்லுகிற ஆலோசனைகளின் வழியில் கடினமாக இருந்தாலும், அதில் ஒரு முடிவே தெரியாமல் இருந்தாலும், அது எங்கே போய் நிற்கு என்பது தெரியாமல் இருந்தாலும், கடைசி வரைக்கும் அவருடைய பேரில் பற்றுதலாக இருந்து நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லும் பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மை பெரியதாக இருக்குங்க. அதை நிச்சயமாக கர்த்தர் நமக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த ஆத்தை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுதும் அவருடைய கண்ணை நம்மேல் வைத்து ஆலோசனைகளை சொல்லி அற்புத அதிசய காரியங்களை நம் வாழ்க்கையில் நடப்பித்து நம்மளை சாட்சியாக நிறுத்துவாராக. ஆமேன், ஆமேன்.